ஐயா, இபி ஆஃபீஸ் போடு, இபி தமிழ்நாடு கரண்ட் ஆஃபீஸ் போடு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் உங்கள் அவாய் போடுன்னு அங்கே இப்போ ஒரு சிகப்பில் எலும்பு மாதிரி 2 எலும்பு போட்டு ஒரு இது போட்டு தகரம் போட்டு எல்லாம் இருக்குது பழைய காலத்தில். இப்போ ஒன்றுமே இல்லையா நீங்கள் ஒன்றுமே அந்த டான்ஸ் பார்த்து நிறுத்திட்டு போயிடுறீங்க. அதுக்கு மேலே ஏறி டீ ஆற்றுவான் பார்க்குது, வடை சுடுவான் பார்க்குது. வடையிலேருந்து மேலே போச்சுன்னா குபீர்னு நினச்சி போனேன். வானச்சட்டிலேருந்து கேஸ் வெடிச்சுன்னா டிரான்ஸ்ஃபாரம் போயிடுது. இல்லை டிரான்ஸ்ஃபாரத்தில் தீப்பொறி வந்ததுன்னா உன்னை வடக்குள்ள வந்தால் நீ போயிடுவேன். நீ அப்புறம் ஆதிக்கப்ப இத்தனை நாள் அந்த இணக்கமாக இருந்தால் அந்த கட்சிக்காரரு இணக்கமாக பண்ணி பணத்தை தீ தன்னை போல் பஸ்ஸுலேருந்து வந்துருவீங்க, ரோட்லேருந்து பெட்ரோல்லேருந்து கம்மிந்து வந்துருக்குதும்பீங்க, ரோட்லேருந்து கம்மிந்து வந்தது இந்த வட சுடைகளுக்கு அப்படின்னு சாட்சி போட்டுருவீங்க. அப்படியெல்லாம் கொண்டு போய்க்கிறீங்க ஐயா. பக்கத்து வீட்டுக்காரர் என்ன ஏதோ நிலம விட்டுட்டு போயிட்டார் அப்படிங்கிறது சரி. அதனால் இப்போ கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த கரண்ட் ஆஃபீஸுக்கு அந்த கரண்ட்டு மழை பெஞ்சா ஈரத்தில் 440 வோல்டேஜுமே வந்து செத்துக்கிட்டு போயிட்டா இது எல்லாமே மெதுபாத்தான் கட்சி நடத்தி அப்படியே உள்ளே சேர்ந்துக்கிற விஜயுமே ஏதோ பழைய சோறு ஒன்று வந்து சட்டசபைக்குள்ள ஆஃபீஸ்க்குள்ளே சோறுன்ட்டுக்கிறாரு. நீங்கள் அதை கெட்டு போடாதீங்க ஐயா. கொஞ்சம் இபி காரர இன்ஜினியருக்கோ கொஞ்சம் படிச்சு எல்லாம் கொஞ்சம் வர போட்டு இல்லைன்னா போலீஸ் விட்டு அந்த இடத்துல போடக்கூடாதுன்னு சொல்லுங்க ஐயா. இல்லையும் மாநகராட்சி சொல்லுங்க ஐயா. என்னையா பண்ணுறீங்க நீங்கள்? ஒவ்வொருத்தரும் சுறுசுறுப்பு இல்லாமையே பண்ணிட்டு இருந்தேன். அவன் வடையை அங்கே சுட்டு ஏதாவது செய்யாகி கேஸ் வெடிச்சுருந்தேன். அதை கரண்ட்டு தான் வெடிச்சிருப்பீங்க. நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கிற இடத்துலேருந்து எவ்வளோ தூரமாக ஈரமாக இருந்ததுன்னா நிலத்தில் கேபிள் போட்டுருக்காங்க. அவனால் முன்சிபாலிட்டிக்கார குழி தோண்டுன்னு வந்து நின்றுக்கிறான். புல்டோஸ் விட்டு தோன்ற அந்த உங்கள்கிட்ட எழுதி கொடுத்து அப்ளிகேஷன் கொடுத்தா தோன்றது கிடையாது. இந்த பைப் தோன்ற எருமைப்பட்ட அவங்க கடப்பாய் கொண்டு வருவாங்க. கடைசியில் பைப்பு வெடிச்சுதான் அந்த கேபிள் வெடிச்சுன்னா செத்து போனால் நஷ்டீடு கொடுங்க ஐயா 15 லட்சம்பீங்க. அப்போ அது கடைசியில் எதிர்கட்சிக்கார 16 கோடியே விடும்பீங்க. எதிர்கட்சிக்கார் இப்போவே சும்மாவே கல்யாணத்து வீட்லேயே கட்டி எழுதுகிறா. உனி இலை வீட்டில் சொல்லியே கொடுக்காது. இவங்க 40 வருஷம் நல்லா ஆண்டுட்டு காந்தி வாங்கி கொடுத்த சுதந்திரத்துலேருந்து வாங்கி சாப்பிட்டு போட்டு இப்போ அவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் எங்கே ஓட்டை விழுகுமோ அங்கே சிமிட்டி போடலாம், இல்லை என்சிஎல் போட்டு ஒட்ட வச்சு போடலாம், இல்லை கேஸ் வெல்டு போட்டு ஒட்ட வச்சு போடலாம் அப்படின்னு தெரியுறாங்க. இப்போ ஆள் பத்தாமல் இது வணக்கம் அடுத்தது குடிநீர் பணியாளர் சங்கம்.